எப்படி 52% வந்தது, யார் எடுத்தா, இதெல்லாம் இப்போ 60%, 80% போட்டுக்கிற வேண்டியதானே. போடுறது போட்டுக்க, கொஞ்சம் கூட போட்டுக்குங்கப்பா, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேர்தல் வரும்போது இங்கே இருக்கிற மக்களுடைய கருத்து கணிப்பு தாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? விலைவாசி குறைஞ்சிருச்சா? இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி குறைஞ்சிருச்சா? விலைவாசி குறைஞ்சிருச்சாங்க. வரி போடவே இல்லையா? வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க, வரி போனேன். மாணவ செல்வங்க 16,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? 5 பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து, அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம், நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. கொடுத்துட்டாங்களா? கேஸ் மானியம் 100 ரூபான்னாங்க, கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் டீசல் வர குறைச்சா என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு? என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி, பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து, சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்து, இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு ஏடிஜிபி மேலே ஒரு பெண் காவலர் வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. என்னங்க இந்த ஆட்சியில் வேலியை பயிர் மேய்ற மாதிரி இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு, அவர் முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறை, அந்த உள்துறை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க. நம்மளாம் சொல்லிக்கிறோம், நம்ம முதலமைச்சர் சொல்கிறார்ல, எந்த கொம்பனும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் இல்லைங்க. சொல்லுவாரா? எல்லா இடத்துலையும் சொல்கிறார், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ன 200 சீட்டு கிளிப்பிள்ளைங்க மாதிரி கிக்கி கி கிக்கி கி கிக்கின்னு அது மாதிரி சொல்கிறதே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்துறை அமைச்சர் விஜய்க்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு மக்கள் அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க. மக்கள் செல்வாக்கு மக்களோட ஒரு நடிகர், ரொம்ப ஃபெமிலியரானவர், இளைஞர்கள் வட்டம் அவருக்கு இருக்குது. அவருக்கு இந்த ஆட்சியில் பொதுவாக இந்த அதிமுக ஆட்சின்னா பரவாயில்ல, அவங்க யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்ன, இன்றைக்கி பெண்களே போக முடியல. பெண்களை சிறுமியிலிருந்து மூதாதி அறிவு வரைக்கும் பாட்டிய வரைக்கும் இன்றைக்கி நடக்க முடியல. பாலியல் வன்கொடுமை இருக்குது, ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது. அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் என்ன இருக்குது? என் மனைவி நான் இன்னும் காதலிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கிறத காட்டுறேன், இப்போவும் காதலிக்கிறேன், இப்போவும் கூடவே கூட்டிகிட்டு வர்றேன். நான் பார்த்தீங்களா கூட்டிகிட்டு வரேன்னா, என்னப்பா கூட்டிகிட்டு தானே வரேன், நீங்களாம் போட்டாடுறேன். என் மனைவியை கூட்டிகிட்டு இதே காதலிக்கிறது தான். என்னை பின்பற்றுங்க எல்லாரும். ஆமாம், என் பிள்ளைகளை நான் காதலிக்கிறேன், என் பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறேன், என் தாய் மேலே அபரிதமான அன்பு வச்சுருக்கேன். என்னை பெற்றெடுக்காத தாய் புரட்சித் தலைவர் அம்மா மேலே பாசமாக இருக்கும். எங்கள் கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்திருக்கு. ஆக இது அன்பு தினம். அன்பு என்ற காதல், அந்த காதல்னா அன்பு, இன்னொரு அன்பு தான். எல்லாம் அன்பு செலுத்துகிற கட்சி, ஏழைகள் மீது அன்பு செலுத்துகிற கட்சி அதிமுக. எனவே இந்த அன்பு செலுத்துகிற கட்சியை ஊடக பெருமக்கள், மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு போய் செல்லுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுங்கள், துணிஞ்சு செய்யுங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.